நம்முடைய அடுத்த பேச்சாளர் தயாராக இருப்பதால் இதை பற்றி நாம் மீண்டும் இந்த அடுத்த பேச்சாளர் முடித்தவுடன் நம்ம கட்டாயம் பேசலாம். அனைவரும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்மிடையே கண்ணன் ஐயா அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ராஜரத்னம் ஐயாவிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வில் இணைந்திருக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பேசியது அருமை. ராஜரத்னம் ஐயாவிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. அடுத்த பேச்சாளர் நம்மிடையே இருக்கிறார். இவருக்கு ஏன் நாம் இத்தனை நாள் நாம் தவறிவிட்டோம் என்று நான் தெரியவில்லை. அதே போல கண்ணனையாம் நாம் ஏன் இத்தனை நாள் தவறிவிட்டோம் என்று நாம் தெரியவில்லை. நமக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டு இத்தனை நாள் காணாமல் போய்விட்டார் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் காலம் இப்பொழுதுதான் அவருக்கு வழிவிட்டு இருக்கிறது. திரு முத்தையா ராமநாதன் அவர்கள் சென்னை மைண்ட் டைனமிக்ஸ் சென்டர் நிறுவனராகவும் இயக்குநராகவும் இருந்திருக்கிறார். உளவியல், அறிவியல், பரிமாற்ற பகுப்பாய்வு, நரம்பு மொழியியல், நிரலாக்கம் போன்ற பல துறைகளில் வித்தகர். சென்னை ஹிப்னாட்டிக் வட்டத்தின் தலைவராக 14 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். யூடிமி தளத்தில் இவருடைய டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் என்ற கோர்ஸ் மிகவும் சிறப்பு பெற்றது. ஏறக்குறைய 70 நாடுகளை சேர்ந்த 1450 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இவர் தன்னிலை வளர்ச்சிக்கு தொடர்பான 200க்கும் மேற்பட்ட காணொலிகள் காட்சிகளை மைண்ட் டைனமிக்ஸ் தமிழ் என்ற தளத்தில் மற்றும் மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் என்ற யூடியூப் தளங்களில் இவருடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருக்கிறது. இது தவிர கடந்த 3 ஆண்டுகளில் தன்னிலை வளர்ச்சி தொடர்பான 500க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளை ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல வலைத்தள குழுக்களின் மூலமாக வழங்கியுள்ளார். படிப்பதும் தன்னிலை வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை கற்றுக்கொள்வதும் அவற்றினை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் இவருக்கு மிகவும் பிடித்தமான செயல். இது எனக்கு ரொம்ப நீண்ட காலமாக நான் இந்த புத்தகம் படிக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். என்னிடமும் இருக்கிறது. ஆனால் இது அவ்வளவு பெரிய புத்தகத்தை நாம் எப்படி தொடுவது என்று யோசித்துக் கொண்டிருந்த இந்த சேப்பியன்ஸ் ஒரு அற்புதமான புத்தகம். யுவல் நோவா ஹராரி மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு. இன்று நாம் அந்த அத்தனை பக்கங்களையும் சுருக்கமாக ஐயா சொல்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஐயா கதை சொல்லியாக நமக்கு சொல்லி கொண்டிருக்கார். நாங்கள் கேட்க அவளாக இருக்கிறோம். ஐயா, நீங்கள் தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அவர் ஐயாவை தொடர சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பேர் முத்தையா ராமநாதன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்பதான் முதல் தடவையா இந்த தளத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால அழைத்ததற்கும் வாய்ப்பு தந்ததற்கும் நன்றி. டாபிக் சேப்பியன்ஸ். மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன்ஸ்னா நாம ஒண்ணுதான் ஹியூமன் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏராளமான ஹியூமன்ஸ் இருந்திருக்கிறாங்க. எல்லாரையும் நாம தான் போட்டு தள்ளணும் உள்ள. அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் வர்றேன். இது அந்த புத்தகம் சேப்பியன்ஸ், யுவல் நோவா ஹராரி, மனித இன வரலாறு, சுருக்கமான வரலாறுன்னு சொல்றாரு. இதை அடுத்து 2வது புக் எழுதியிருக்கிறாரு. ஹோமோ டிஎஸ்ன்னு பேரு. டிஎஸ்னா கடவுள்னு அர்த்தம், மனித கடவுள். நாம எல்லாம் இப்ப கடவுளா மாறிட்டோம். இனிமே இந்த நாட்டை உலகத்தை என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது அடுத்தது. சேப்பியன்ஸ் இன்ன வரைக்கும் இருக்கும். இது 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால ஆரம்பிச்சு, பிக் பேங்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் இருக்கிறது சேப்பியன்ஸ். இன்று தொடங்கி இனிமே என்ன ஆக போகுது, மனித கடவுளா என்ன பண்ண போறோம்ங்கிறது அடுத்த புக் ஹோமோடியஸ். இன்னொன்று 21 மெசேஜஸ் 21 லெசன்ஸ் ஃபார் தி 21st சென்ச்சுரி அப்படின்னு இந்த 21வது நூற்றாண்டுக்கான 21 பாடங்கள்னு ஒண்ணு. அப்புறம் மணி அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹவு ஹியூமன்ஸ் டுக் ஓவர் த வேர்ல்டு. உலகம் எல்லா ஸ்பீசஸும் இருந்தாலும் நாம இப்ப வந்தாலும், நாம இது வரைக்கும் வந்தவங்களும் அவங்கவுங்க அங்கங்க இருந்தாங்க. நாம மொத்த உலகத்தையும் நாமளே டேக் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப நம்மை நிறுத்த முடியாதுங்கிறார். நாமே நினைத்தாலும் கூட நம்மால நம்ம வண்டியை நிறுத்த முடியாது. அன்ஸ்டாப்பபிள் அஸ் அப்படின்னு இப்போ ஒரு புது வந்திருக்கு. இது வால்யூம் 1ன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வால்யூம் 2. இது ஆக்சுவலா குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட புத்தகம். எல்லா பக்கத்துலயும் கலரா போட்டோ இருக்கும். அவர் பெரியவங்களுக்காக புத்தகங்கள்லாம் எழுதிட்டு நான் இப்ப குழந்தைகளுக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித இந்த வரலாற்றை பத்தி அவர் ஏராளமான படங்கள் போட்டு ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல அவர் எழுதியிருக்கிறார். ஸோ அடுத்த புத்தகம் கூட வந்துட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6வது புத்தகம். சரி, அது வந்துச்சுன்னா அதையும் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் யுவல் நோவா ஹராரி, YUVAL, யுவல் நோவா NOAH, ஹராரி HARARI. இவர் ஒரு வித்தியாசமான மனிதர், கதாசிரியர், கதை எழுத்தாளர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் ஒரு வித்தியாசமான மனிதர், சிந்திக்கிற ஆள். இன்னை தேதிக்கு அவருக்கு 46, 47 வயசு ஆகுது. இவர் பிறப்பால் யூதர், ஜூ, இஸ்ரேல்ல இருக்கிறாரு. ஹெப்ரூ யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுல இவர் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. வரலாற்று துறையில ப்ரொஃபஸரா இருக்கிறாரு.
மற்ற கோர்ஸ் கிடைக்கலைங்கிறதுனால நம்ம ஹிஸ்டரி படிக்கிறாங்க நம்ம நாட்டுல. இவர் வரலாறு பிடிச்சிருக்குதுங்கிறதுனால வரலாறு படிச்சாரு. அப்புறம் வரலாற்று ஆசிரியராக ஆனாரு. அதுக்கப்புறம் ஹைலி கான்ட்ரவர்ஷியல் பர்சன். இவரை இந்த பிராக்கெட்டுக்குள்ள உங்களால போட்டு அடைக்க முடியாத ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்களேன். இவர் பை பிராக்டிஸ் ஒரு வெஜிடேரியன். இவர் புலால் உண்பதில்லை, மாமிசம் சாப்பிடுவதில்லை. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, மனித இனம் மாமிசம் சாப்பிட்டாதான், அனிமல் புரோட்டீன் அவங்களுக்கு கிடைச்சாதான் மனித இனம் அடுத்த இனத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்போம். அதனால எல்லாரும் தயவு செய்து நான் வெஜிடேரியனாக இருங்கள், புலால் சாப்பிடுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க ஏன் இந்த மாதிரி மாறினீங்கன்னு கேட்டப்ப, நான் ஏதோ ஒரு ஃபேக்டரிக்கு ஒன்று போனேன், ஆயிரக்கணக்கான கோழியோட தலையை மிஷின் வெட்டுச்சு, அதை நான் பார்த்தேன், எனக்கு வருத்தமா இருந்தது, அதனால நான் இந்த மாதிரி மாறிட்டேன். ஆனா எல்லாரும் அனிமல் புரோட்டீன் வேணும், நம்ம சக்தியோட ஆற்றலோட இருந்தாதான் அடுத்த உயிரினத்தை உருவாக்க முடியும், அதனால எல்லாரும் நான் வெஜிடேரியனா இருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அறிவியலோட சேர்ந்த ஆளு, பகுத்தறிவோட சேர்ந்த ஆளு, வரலாற்றை பார்க்கிற ஆளு, எல்லா உயிரினங்களை பற்றி படிக்கிற ஆளு. மெகா கேன்வாஸ் சொல்லுவாங்க இல்லையா, சின்னதா ஒரு ஆபீஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு கிளரிக்கல் ஒர்க், ஒரு ஒர்க்கர் வேலை, ஒரு சின்னதா ஒரு ஜூனியர் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, இவர்கள ஒரு நாடு கொடுத்தீங்கன்னா, இல்ல ஒரு கான்டினென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, கண்டம் கொடுத்தீங்கன்னா, இல்ல உலகம் கொடுத்தீங்கன்னா, மனித இனம் பூரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதை பற்றி ஆராய்ச்சி ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாரு. இவருக்கு இந்த மெகா ட்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும். மைக்ரோ ஏரியா தெரியாது, மைக்ரோ ஏரியாக்குள்ள இவர் ரொம்ப போறது இல்லை. அப்புறம் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்ற மனித இன வரலாற்றுல இவர் ஸ்பெஷலைஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய ஆண் நண்பரை திருமணம் செய்து கொள்கிறார். இஸ்ரேல்ல ஆணை திருமணம் பண்ணிக்க பர்மிஷன் கிடையாதுங்கனால கனடாவுக்கு போய் யாகுவான்னு நினைக்கிறேன், அவர் பேரு ஒய்ஏஹெச்வின்னு நினைக்கிறேன். அது யாகுவா நண்பரை அங்க கனடாவுக்கு போய் திருமணம் பண்ணிக்கிட்டு அவரோட இருக்கிறாரு. தன்னுடைய ஆண் நண்பர் கணவரை பத்தி சொல்ற போது இவர் சொல்றாரு, அவர் தான் என்னுடைய கூகுள் அப்படிங்கிறாரு. இந்த ஆளு ரொம்ப பெரிய அறிவாளி, இவர் அவரை கணவரை மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்றாரு. இவருடைய ஆபீஸை அவர் ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு கணவர். அப்புறமா விபாசனா மெடிடேஷன் அப்படின்னு நம்முடைய தியானம், கோயங்கா அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற தியானம், அந்த தியானத்தை கற்றுக்கொண்டு அது தினமும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விபாசனா தியானம் பயிற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் விபாசனா பயிற்சியாளராக இருக்கிறார், சொல்லி கொடுக்கிறாரு. அப்புறம் சேப்பியன்ஸ் புக்ல விபாசனாவை பத்தியும் கோயங்காவை பத்தியும் கோட் பண்றாரு. கோயங்கா விபாசனால நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், அவங்களே ஒரு கோட் பண்றாரு. அப்புறம் இந்த புக்கை கோயங்காவுக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா நாம இன்னைக்கு எல்லாருமே பிரமாதமான போன் வச்சிருக்கிறோம். இவர் இன்னமும் அந்த காலத்து ஓல்டு போன் இருக்குது இல்லையா, பட்டன் போன், ஓல்டு போன் சொல்லுவாங்கல்ல, அந்த போன் தான் பயன்படுத்துறேன்னு சொல்றாரு. ஆண்ட்ராய்டு போன் எமர்ஜென்சிக்காக இப்பதான் போன வருஷம் வாங்கினேன், வச்சிருக்கிறேன், நான் அதுல பேசுறதெல்லாம் இல்லை, எதனா எமர்ஜென்சினா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு நாளைக்கு வருஷத்துல ஒரு மாசம் விபாசனா தியானத்துக்கு நான் காட்டுக்குள்ள போய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லா போனையும் கட் பண்ணிட்டு மனிதரோட கான்டாக்டே இல்லாமல் தனியா போய் காட்டுக்குள்ள ஒரு மெடிடேஷன், அந்த ரிட்ரீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க போய் அங்க தனியா இருந்து தியானம் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு வருவேன், 1 மாசம் யாரோடையும் தொடர்பு கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. காட்டுக்குள்ள டெய்லியே ஏராளமான ஏரியா, பக்கத்துல காடு இருக்கான், அதுல மைல் கணக்கில் நடக்கிறதும் சிந்திக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஹைலி கான்ட்ரவர்ஷியல் பர்சன், ஒரு பிராக்கெட்டுக்குள்ள அடங்காத ஆளு. அதுக்கப்புறம் உள்ள சப்ஜெக்ட் உள்ள வந்தோமானால் 4.6 பில்லியன் வருஷம், அதாவது 4600 கோடின்னு நினைக்கிறேன், 4600 கோடி வருஷத்துக்கு முன்னாலே ஒரு குண்டூசி தலைக்குள்ள இந்த நாம சொல்ற இந்த பிரபஞ்சமோ இல்ல அண்டவெளியோ காஸ்மாஸோ இல்ல கேலக்சியோ சொல்றோம்ல, எல்லாமும் அதுக்குள்ள அடங்கி இருந்தது. ஒரு பெரு வெடிப்பு, பிக் பேங் அப்படின்னு ஒண்ணு வெடிச்சது. வெடிச்சு சிதறின போது உள்ள இருந்து எனர்ஜி வந்தது, ஆற்றல் வந்தது, மேட்டர் அப்படின்னு ஒரு பொருள் வந்தது. அது பிசிக்ஸ், ஆரிஜின் ஆஃப் பிசிக்ஸ். எனர்ஜியும் மேட்டரும் பிசிக்ஸோட கண்டென்ட். முதல்ல உலகத்துல உருவானது, நம்ம பாக்குற இந்த ஸ்பேஸ்ல உருவானது எதுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல பிசிக்ஸ். அப்புறம் அதுக்குள்ள ஆட்டம் இருந்தது, அதுக்குள்ள மாலிக்யூல் இருந்தது அப்படின்னு பாக்குற போது அது கெமிஸ்ட்ரியா மாறுச்சு. அந்த கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் உலகமா மாறி அந்த நம்ம நிலான்னு சொல்றோம், சூரியன் சொல்றோம், நட்சத்திரம் சொல்றோம். சூரியன் நட்சத்திரம் ஒண்ணுதான் வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் கோள்கள் அப்படின்னு சொல்றோம், வால் நட்சத்திரம் சொல்றோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் பாக்குற போது இதெல்லாம் ஜியாலஜி அப்படின்னு ஒண்ணுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் மேற்பரப்புல இருக்கிறதெல்லாம் ஜியாகிரபி அப்படின்னு வரும். இப்ப அமெரிக்கா, இந்தியா, ஆப்பிரிக்கான்னு சொன்னீங்கன்னா அது ஜியாகிரபி ஆகும். உள்ள இருக்கிறதெல்லாம் பூமிக்குள்ள போனீங்கன்னா டெக்டானிக் பிளேட் மூவ் ஆகுது, அதனால சுனாமி வருது, எர்த்குவேக் வருது, வல்கனோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் ஜியாலஜியில வரும். அப்புறம் மேற்பரப்பு இருக்கிறது ஜியாகிரபின்னு சொல்லுவோம். அதுல பாட்டனின்னு உயிரினம் வந்தது, பயாலஜி. பயாலஜி செடி கொடி, இந்த கிரீப்பர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி
புதர்களும் காடுகளும் மரங்களும் செடி கொடிகளும் வந்தன. அது வந்து பாட்டனி. அதுல இருந்து பூச்சிகள் வந்தது. அப்புறம் பாக்டீரியா, அமீபா, யூக்ளினா, ஹைட்ரா, பாரமீசியம் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷா மாறி எல்லாம் தண்ணில இருந்து ஆக்சிஜன் எடுக்க கற்றுக்கொண்டு அப்புறம் தண்ணில இருந்து கரைக்கு நான் நடந்து பார்க்கிறேன்னு சொல்லி கோடிக்கணக்கான மீன்கள் தரையில நகர்ந்து பார்த்து இறந்து போய் அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற சில மீன்கள் அதனுடைய லங் அப்பாரட்டஸ் கொஞ்சம் மாத்தி நுரையீரல் அமைப்பை மாற்றி அது தரையிலையும் என்னால காற்று எடுக்க முடியும், தண்ணிக்குள்ளேயும் காற்று எடுக்க முடியும் சொல்லி அந்த மாதிரி வந்தது ஆம்பிபியன்ஸ் சொல்லுவோம். அது இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். அது முதலை, எலி, ஆமை அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். தவளை இதெல்லாம் தண்ணியில இருக்கும் தரையிலையும் இருக்கும். அதுக்கப்புறம் சிலது ஊர்வனவா மாறுச்சு. அதுல அப்புறம் 4 கால் வச்சுக்கிட்டு ஒரு சிலது ஊர் வரும்போது செத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நிறைய கால் இருக்குது, இப்போ பூமியோட கான்டாக்ட் இருக்குது, ஈஸியா அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னுட்டு 4 கால் போட்டு உடம்ப தூக்கி 4 காலியா மாத்தி எல்லா அனிமல்ஸும் உருவாச்சு. சிலது ரக்கையா மாத்திக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு சிம்பான்சி, மேனேப்பு, போனபோ அந்த மாதிரி சொல்ற மாதிரி இந்த கொரில்லாலாம் அதுல வரும். அதெல்லாம் சேர்ந்து 2 காலை கையா மாத்தி இந்த 5 ஃபிங்கரும் ஒன்னா இருந்ததை ஒரு ஃபிங்கரை வெளியில கொண்டு வந்து அப்போசிங் ஃபிங்கர்னு சொல்லி என்னால இப்ப இந்த புத்தகத்தை இந்த பேனாவை என்னால இந்த மாதிரி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். வேற எந்த மிருகத்தாலையும் பண்ண முடியும், நம்மால மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இது அப்போசிங் ஃபிங்கரா மாறுச்சு. விலகி வந்தது, சின்னதாச்சு, பெருசாச்சு, சைஸ் பெருசாச்சு, இது குட்டியா இருந்தா திக்கா இருந்துச்சு, அந்த மாதிரி மாறுச்சு. அதுக்கப்புறம் இதுல இருந்து மனித இனம் உருவாயிடுச்சு. அப்புறம் அதை வந்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு நம்ம தனியா பிரிச்சுட்டோம். ஜுவாலஜில நம்ம கடைசி சாப்டரு. ஆனா நமக்கு ரொம்ப ஈகோ ஜாஸ்தி, ஆணவம், இருமாப்பு இதெல்லாம் ஜாஸ்திங்கிறதுனால ஜுவாலஜி அங்க கட் பண்ணிட்டு, குரங்கோட கட் பண்ணிட்டு ஆந்த்ரோபாலஜின்னு தனியா ஓபன் பண்ணி நாங்கெல்லாம் மனிதர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மனித இனத்துல ஏராளமான வெரைட்டிகள்லாம் இருந்தன. எல்லாத்தையும் நாம தான் போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் நாம மாறுற போது அது வரைக்கும் இருந்த உயிரினங்கள்லாம் அதது ஸ்பேஸ்ல அதது இருந்தது, அதது இணை கண்டுபிடிச்சது, குழந்தைய பெத்துக்குச்சு, பாதுகாத்தது, அதை வேட்டையாட கற்றுக் கொடுத்தது, அது உணவு சம்பாதிக்க கற்றுக் கொடுத்தது, அது அப்புறம் இணையை தேடி கொண்டது, அதுக்கப்புறம் அது குழந்தை பெற்றுக்கிட்டு அப்புறமா இது இப்படியே எல்லா உயிரினங்களும் அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்பேஸுக்கு அந்தந்த ஈகாலஜிக்கு அந்தந்த என்வாரன்மெண்ட்டுக்கு அந்தந்த சரௌண்டிங்க்கு அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தன. ஆனா மனிதன் ஒருத்தன் வந்து உலகம் பூரா போறோம் பாருண்டா அப்படின்னு சொல்லி மொத்த உருண்டையும் இவனே ஆக்குபை பண்ணிக்கிட்டான். 10 எல்லாம் எந்துன்னு வேற சொல்லிவிட்டான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி எல்லா உயிரினங்களையும் டாமினேட் பண்ணி இப்ப இவன் இந்த நிலையில் இருக்கிறான். இது சரிதானா அப்படின்னு பார்க்கிற போது ஒவ்வொரு ஸ்டெப்பா வருது. சரியா? அதுக்கப்புறம் இந்த 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால ஒரு மேன் ஏப் இல்ல உமன் ஏப் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. ஒரு சிம்பான்சியோ ஒரு ஏப்போ ஒண்ணு இருந்தது, ஒரு பெண். அந்த பெண் என்ன பண்ணா 2 குழந்தை பெற்றாள். அந்த பெண் குரங்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 2 குழந்தை பெற்றது. ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் குரங்காகவும் ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் மனிதனாகவும் மாறியது. அந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல மாறுச்சு. ஒரே தாய் ஒரே நேரத்துல 2 பிள்ளை பெற்றா, 2ம் பெண் பிள்ளையா பெற்றா. ஒரு பெண் வந்து குரங்கா இருந்தது, இன்னொன்னு வந்து மனிதனாக மாறியது. அதுக்கு ஹியூமன், ஹோமோ அப்படின்னு பேர் இருந்துச்சு. அந்த ஹோமோங்கிறது வந்து என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வரிசையா ஏராளமான உயிரினங்கள் உருவாக தொடங்கியன. பார்த்தோம்னா ஹோமோ ஹாபிலிஸ்ன்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோலோபித்திகஸ்னு ஒண்ணு, ஹோமோ டெனிசோவான்ஸ்னு ஒண்ணு, ஹோமோ ருடால்ஃபென்சிஸ்னு ஒண்ணு, எர்காஸ்டர்னு ஒண்ணு, எரெக்டஸ்னு ஒண்ணு, நியாண்டர்தாலன்சிஸ்னு ஒண்ணு, சோலோயன்சிஸ்னு ஒண்ணு, ஃபிளார்சியன்சிஸ்னு ஒண்ணு, அப்புறமா அல்டிமேட்டா ஹோமோசேப்பியன்ஸ் நாம வந்துக்கிறோம். கிட்டத்தட்ட 20 வகையான உயிரினங்கள் 20 லட்சம் வருஷத்துல உயிர் வாழ்ந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் அங்கங்க நாம கொன்று விட்டோம். அல்டிமேட்டா நியாண்டர்தாலன்சின்ஸும் டெனிசோவான்ஸும் நம்ம கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இன்டர் பிரீடிங்னுட்டு ஹோமோசேப்பியன்ஸ்ன்ற நாம மனித வடிவம் நாம வந்து 30,000 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால அவங்க இருந்தாங்க. அவங்களும் நாமளும் உடலுறவுகளா வைத்துக்கொண்டு பிரெக்னென்ட் ஆகி டெலிவரி பண்ணி அந்த குழந்தையெல்லாம் வளர்த்துருக்கிறோம். அதுக்கப்புறமா அவங்களையும் போட்டு தள்ளி எல்லாத்தையும் முடிச்சு விட்டோம். இப்ப யாருமே கிடையாது. ஹோமோ சேப்பியன் சேப்பியன் சேப்பியன்னா என்ன? அறிவாளின்னு அர்த்தம். சேப்பியன்ஸ் என்ன அர்த்தம்னா அறிவாளி. எனக்கே தெரியும் நான் அறிவாளி. அறிவாளி என்பது எனக்கு தெரிந்த அறிவாளிங்கிறதுனால எனக்கு ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு நானே வச்சுக்கிட்ட பேருன்னு வச்சுக்கோங்களேன். மனிதன் தானே வைத்துக்கொண்ட பேரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா இவன் இந்த பெக்கிங் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினலா வந்து இவனுக்கு சாப்பிடுறது எப்படின்னு தெரியாது, இருக்கிறத பிடிங்க சாப்பிட்டுருந்தான். அதுக்கப்புறமா இந்த வனவிலங்குகள் பெரிய விலங்கு இல்லையா, டைகரோ சீட்டாவோ இல்ல சிங்கமோ கரடியோ அதெல்லாம் என்ன பண்ணும்,
மற்ற விலங்குகளை வேட்டையாடி அந்த மெயினா இருக்கிற ஃபிளஷை சாப்பிட்டுட்டு போயிடும். அதெல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த எலும்போட இன்னும் பீஸ் எல்லாம் ஒட்டியிருக்கும் இல்லையா, அது மொத்தமா சாப்பிடாது. அதோட வாய் பெருசு, அது வேணுங்கிறது கிடைச்சிருச்சு, அது சாப்பிட்டுச்சு போயிடுச்சு. அது போனதுக்கு அப்புறமா அடுத்த செகண்ட் சிட்டிசன்னுட்டு இந்த நரியோ இல்ல ஓனாயோ இல்ல இந்த காட்டு பன்றியோ இந்த மாதிரி வெரைட்டி வைல்டு போருமாங்க, இதெல்லாம் வந்து இந்த எலும்போட இருக்கிற எல்லா தசையும் பிடிச்சி அதெல்லாம் சாப்பிட்டு அதுவும் போயிடும். அது போனதுக்கு அப்புறமா நம்ம ஆளு தயங்கி தயங்கி போய் அங்க போனை மட்டும் கண்டுபிடிச்சு, அந்த போனுக்குள்ள போன் மேரோன்னு ஒண்ணு இருக்குது, எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அது நல்லா இருக்கும். அதை வந்து இவங்க உடைச்சு எடுத்து அதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பெக்கிங் ஆர்டர்னு சொல்ற போது உணவு பழக்க வழக்கங்கள்ல முதல்ல லயனு சீட்டா அது சாப்பிட்டுட்டு போயிடும். ரெண்டாவது இந்த நரி ஓனாய் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். மூணாவது ஆர்டர்ல தான் நாம இருந்தோம். ஆனாலும் இவனுக்கு ஆசை, அந்த சிங்கம் புலி சாப்பிட்டதை நானும் சாப்பிடணுமே அப்படின்னு இவனுக்கு ஆசையா இருந்தது. அதுக்கப்புறமா இவன் ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா இவன் ஹண்டரா மாறினான். அப்பெல்லாம் இவனுக்கு பேர் வந்து ஹண்டர். அந்த ஹண்ட் பண்ண முடியாத பெண் இருந்தா, இல்ல ஹண்ட் பண்ண முடியாத வயதான மக்கள், இல்ல ஹண்ட் பண்ண முடியாத வயது குறைந்த சிறுவர்கள், சிறுமிகள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து கேதர்னு பேரு. அந்த காட்டுல போய் மரத்துல ஏறி பிடுங்கிறதோ இல்ல செடியில இருந்து எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் கேதரர்னு பேரு. ஸோ ஹண்டர் கேதராக நாம இருந்தோம். பெண்ணும் கூட வேட்டைக்கு வந்தா, ஆனா அவளுக்கு அந்த மாதம் மாதம் ப்ளீடிங் ஆகி அவ வந்து உடம்புல இருந்து வெளியில சொட்டு சொட்டா கீழே விடுற போது அந்த வனவிலங்குகள் அந்த சென்ட்டுக்காக வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் த பிளட்ன்னு பார்த்து அந்த பெண்ணை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சு. அது ஒரு சைக்கிள்ல உனக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டான். மனிதனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பெண் உடம்புல இருந்து வர்ற பிளட்னாலதான் அந்த வனவிலங்கு பெண்ணை மட்டும் அடிக்குது, என்ன அடிக்கலன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பேசாம நீ வீட்லயே உட்காந்துரு, நானே போய் வேட்டையாடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேட்டையாட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் கூட சமையல் பண்றேன்னு சொல்ற போது அந்த பெண் சொன்னா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிற, அடியெல்லாம் பட்டிருக்கிற, நீ வேட்டையாடி உன் மேல எல்லாம் ரத்த காயம் எல்லாம் இருக்குது, அதனால பேசாம ஓய்வா படுத்துரு, நான் சமையல் பண்ணி தர்றேன்னு சொன்னா. அதனால இந்த மாதிரி இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அந்த காலத்துல இந்த காரணத்தினால் ஆயிற்று. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வர்ற போது மேன் என்ன பண்ணான்னா அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் ஒன்று உருவாக்குனான். நம்ம என்னத்துக்கு இந்த மாதிரி நாடோடி மாதிரி ஓடி ஓடி போகணும், இல்லைன்னா ஒரு 100 பேர் வர்றானுங்க நம்மளை கொண்டுடுறானுங்க, இல்லைன்னா நாம இன்னொரு 50 கிலோமீட்டர் ஓடி, ஒவ்வொரு நாளும் மனிதன் ஓடக்கூடியவன், அது வேட்டையாடக்கூடியவன், நல்ல துணிச்சலான ஆளு, எல்லாம் அந்த எத்லெட்டிக் பில்டு ஜிம்பாடின்னு வாங்கல்ல, அந்த காலத்துல இந்த காட்டு மிராண்டிகள்லாம் ஜிம்பாடியில தான் இருந்தாங்க. நல்லா ஹெல்த்தியா 20 30 40 கிலோமீட்டர் ஓடக்கூடியவங்க, நல்லா சண்டை போடக்கூடியவங்க, நல்லா கொலை பண்ணக்கூடியவங்க, நல்லா அந்த வெயிட்டு தூக்கி போட்டு அந்த ஆடையோ மானையோ தூக்கி போட்டுட்டு திரும்ப வழி கண்டுபிடிச்சு வரக்கூடிய புத்திசாலிகளா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னுட்டு அப்புறம் ஒரு விதையை தூக்கி போட்டுவிட்டா 100 விதையா மாறுது, சும்மா ஒரு 3 மாசம் வேடி பார்த்துன்னு உட்காந்து இருந்தா போதும், தண்ணி ஊத்தினா போதும்னு கண்டுபிடிச்ச அன்னைக்கு மனிதன் மிகப்பெரிய சோம்பேறியாக மாறினான். அவனுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்தது. அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ங்கிறது ரொம்ப மிகப்பெரிய புரட்சி, நமக்கு பள்ளிக்கூடத்துல காலேஜில் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மனித இனத்தை நாசம் பண்ண செய்தி அப்படின்னு ஒரு சொல்ல வர்றாரு. அது வரைக்கும் நல்லா இருந்த உடம்பு என்ன ஆச்சுன்னா, விதையை போட்டுவிட்டு தண்ணியை ஊத்திவிட்டு வேடிக்கை பார்த்துன்னா அங்கேயே உட்காந்துருந்தான் 8 மணி நேரம். நெட் ரிசல்ட் உடம்பு கெட்டுச்சு. அதுக்கப்புறம்னா ரொம்ப ஈஸியா அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இவனை அடிக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் ஒண்ணு வரும், 50 பேர் சேர்ந்து. அவங்க இவன் அடிக்கலான்னு பார்த்தா முன்ன இவன் நாடோடி விட்டுட்டே ஊரை காலி பண்ணி இன்னொரு 50 கிலோமீட்டர் தள்ளி போய் இது டேராவை தூக்கிக்கிட்டு ஓலத்தோடு வேறூர் போய் சேரு நேரத்தோடுன்னு நாடோடி தென்றல் படத்துல வரும். அந்த மாதிரி டேராவை தூக்கின்னு போய்கிட்டு இருந்தவன் இப்ப இந்த வயலையே சுத்தி சுத்தி ஓடுறான். ஏன்னா இவன் சாப்பாடு இங்க இருக்குது, ஒரு வருஷத்துக்கான சாப்பாடு. அப்ப ரொம்ப ஈஸியா இந்த பக்கம் வந்தான் அந்த பக்கம் வந்தான், போட்டான் அடிச்சான் கொண்டு விட்டான். அதுல அடி வாங்குற மாதிரி ஆயிருச்சு. இவனுக்கு ஓடுகிற திறமையும் போயிருச்சு, வயலை விட்டுட்டும் போக தெரியல, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரி ஆயிட்டான். அப்புறமா அது வீட்டுன்னு ஒண்ணு கொடுத்தது, இல்லைன்னா அரிசின்னு ஒண்ணு கொடுத்தது. அரிசியில கார்போஹைட்ரேட் இருக்குது, வீட்டுல எனக்கு சரியா தெரியாது. காலையில வீட்டு கோதுமை, மத்தியானம் கோதுமை, சாயங்காலம் கோதுமை, ராத்திரி கோதுமை. காலையில அரிசி, மத்தியானம் அரிசி, சாயங்காலம் அரிசி, ராத்திரி அரிசி. வேட்டையும் ஆட மாட்டேன், சோம்பேறி மாதிரி உட்கார்ந்து இருப்பேன், வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். நெட் ரிசல்ட் உடம்பும் கெட்டுச்சு, எல்லாமும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம நம்ம இன்னும் வேட்டையாடிட்டு இருந்தோம்னா நம்ம பாடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், உடம்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அடுத்த ஸ்பீசிஸ் ரொம்ப சீக்கிரமா கூட கிரியேட் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு இருக்கிற இடம் பிடிக்கலங்கிறதுனால நகர ஆரம்பித்தான். இதே சாப்பாடு இதே இது போற இது அப்படிங்கிறதுனால நகர ஆரம்பித்தான். நகர ஆரம்பிக்கிற போது இவனுக்கு யாக் அப்படின்னு ஒரு அனிமல் இவனுக்கு கையில கிடைச்சது. அந்த யாக் என்ன பண்ணுவோம், யாக்குங்கிறது என்னன்னா எருமை மாதிரி இருக்கும். எருமையில ஒரு பாதி சைஸோ முக்கால் சைஸோ இருக்கும். எருமையை போல 2 பங்கு 4 பங்கு எடை இருக்கும், உறுதியாக இருக்கும்.
எருமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க, அதை சின்னதாக்கி பாருங்க, அது எல்லாத்தையும் நல்ல ஜிம் பாடி மாதிரி கொண்டாந்து பாருங்க. இமேஜின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாக்குன்னு பேர் அதுக்கு. அது தமிழ்ல கவரி மா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரி மான்னு சொன்னாரு ஒரு வள்ளுவர். கவரி மான்னு சொல்லல. ஆனா பொழிப்புரை எழுதுறவங்க பூரா கவரி மான்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. கவரி மாங்கிறது ஒரு யாக்குன்னு நினைக்கிறேன். ஒய்யக்க யாக்கு. அந்த யாக்கு உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணும்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு உதவும், லக்கேஜை தூக்கிக்கிறதுக்கு உதவும், நீங்க அது மூலம் பயன் பண்ண முடியும். அதை பாலை கறந்து குடிச்சுக்கலாம். அப்புறம் அதை வெட்டிட்டு நீங்க மட்டன் சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா அதோட தோலை உரிச்சு நீங்க குளிர்காலத்துல அது மேலேயும் போட்டுக்கலாம். அது கம்பெனிக்கு அது வந்து உங்களுக்கு உறவு முறைக்கு அது ஒரு கணவன் வச்சுக்குது, மனைவி வச்சுக்குது, குழந்தை வச்சிருக்குது, அதுவும் பாசமா இருக்குது, அதுவும் கூடவே வருது. அப்போ உங்களுக்கு கம்பேனியன்ஷிப்பும் கிடைக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்குது. யாக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுனால யாக்கை தூக்கிட்டு இவன் பாட்டுக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கமா அப்படி மேல போனா ஐரோப்பா ஆச்சு, இந்த பக்கம் இப்படி வந்தா அரேபியா வந்தா, அதை தாண்டி இந்தியா வந்தா, அதை தாண்டி இந்த பக்கம் தாய்லாந்து, மலேசியா, மங்கோலியா, கீழே இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், அதுக்கப்புறம் அல்டிமேட்டா ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் நியூசிலாந்து, சவுத் கொரியா, நார்த் கொரியா, ஜப்பான் இந்த பக்கம் போனா, அந்த பக்கம் சைனா, சைபீரியா, ரஷ்யா, சைபீரியான்னு ஒண்ணு போச்சு. அப்புறம் ஐரோப்பாவுக்கு மேலேயே போய் அங்க அல்டிமேட்டா நார்த் போல்னு சொல்ற இடத்துல இருந்து மாறி ஆர்டிக் போய் அதுல வந்து கனடா, அலஸ்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு அந்த பக்கம் போனான். எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிட்டான். போன இடங்கள்ல நீங்க யானையை கற்பனை பண்ணி பாருங்க. யானை மாதிரி எல்லா கண்டங்களிலும், எல்லா கான்டினென்ட்லயும், கான்டினென்ட் ரொம்ப கிடையாது, எல்லாமே ஒன்னத்தான் சேர்ந்து இருந்தது, எல்லாம் இருந்த இடங்கள்ல இவன் எதெல்லாம் 1000 கிலோ 2000 கிலோ வெயிட் இருந்ததோ அவ்வளவு உயிரினத்தையும் மனிதனே அழித்தான். கையில அவன் வந்து ஆயுதங்கள் வச்சிருந்தான், அம்பு வச்சிருந்தான், வில்லு வச்சிருந்தான், கல்லெல்லாம் வச்சிருந்தான், எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் போட்டு அடிச்சான். அந்த பெரிய உயிரினம் இது முதல் தடவையா ஒரு ஆஸ்திரேலியாக்குள்ள நுழையிறான்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு யானை இருக்குது, அங்க ஒரு மேமோத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏராளமான உயிரினங்கள் இருக்குது. கங்காருன்னு ஒண்ணு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது, மிச்சம் எல்லாத்தையும் கொண்டுட்டோம். அந்த பெரிய உயிரினம் இவனை பார்க்கும், மிஞ்சி போனா என்ன 60-80 கிலோ அவ்வளவுதானே, சரிதான் போய் தொலைஞ்சு போன்னு விட்டுட்டு அது பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தது. இவன் என்ன பண்ணான், இந்த 60 கிலோ வச்சுக்கிட்டு அம்பு வச்சிருந்தான், அதுல விஷம் வேற வச்சிருந்தான், பச்சிலை மூலிகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மூலிகை விஷமெல்லாம் வச்சிருந்து அவன் வந்து அதை வேட்டையாடி கொன்னான். அது வருஷத்துக்கு 1-2 இல்ல அங்கங்க ஒரு மாசத்துக்கு 1 அப்படின்ற போது 10 குறைஞ்சது. அந்த ஆயிரக்கணக்கான விலங்குல 10 குறைஞ்சு அது நோட்டீஸ் பண்ணல. இப்படியே ஒரு 1000 வருஷம் ஓடுற போது என்ன ஆச்சுன்னா மொத்த இனமும் அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அமெரிக்கால இவன் உள்ள நுழைஞ்சாலும் சரி, ஆப்பிரிக்கால உள்ள நுழைஞ்சாலும் சரி, எந்தெந்த தீவுக்குள்ள எல்லாம் உள்ள நுழைஞ்சாலும் இவன் நுழைஞ்ச கால்பட்ட இடத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் மனிதன் அழுத்தி நாசம் செய்து விட்டான். ஆயிடுச்சா? அதுக்கப்புறமா இப்ப என்ன பண்ணான்னா இந்த அக்ரிகல்ச்சரை தாண்டி இது ரெவல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு இப்ப லேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா தன்னுடைய பொறுப்பை துறக்க ஆரம்பித்து விட்டான். பொறுப்பு துறப்புன்னு சொல்லுவாங்கல்ல, டிஸ்கிளைமர் அப்படின்னுட்டு. இந்த ஷேர் மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஏரியால இவன் என்ன பண்ணா, இவன் ஒரு பொட்டி கடை வச்சிருந்தா, பொட்டி கடை கடன் வாங்கினா, பொட்டி கடை வச்சான், பொட்டி கடை நஷ்டமாயிடுச்சு. இப்ப இவன் தான் ஜெயிலுக்கு போகணும், இல்ல இவன் தான் கடனை கட்டி ஆகணும், இல்லைன்னா இவன் பிள்ளைகள் கட்டணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. இவன் என்ன பண்ணா, ஆபீஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி விட்டான். அதுக்கு எல்ஐசின்னு பேர் வச்சுக்கோங்க, இல்ல இந்தியன் பேங்க்னு பேர் வச்சுக்கோங்க. சும்மா ஜென்ரலா அவங்க மேல குற்றமெல்லாம் சாட்டல, சும்மா ரெண்டு ஆபீஸ், எல்ஐசின்னு ஒரு ஆபீஸ், இந்தியன் பேங்க்னு ஒரு ஆபீஸ். அது ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது என் வீடு இருக்கிற மாதிரியே இருக்கும். அங்கேயும் செங்கல் இருக்குது, அங்கேயும் சிமெண்ட் இருக்குது, அங்கேயும் மணல் இருக்குது, அங்கேயும் தண்ணி இருக்குது, அங்கேயும் ஒரு பில்டிங் இருக்குது. ஆனா அந்த பில்டிங்க்கு நாங்க இப்ப புதுசா ஒரு பேர் வச்சுட்டோம், எல்ஐசின்னு பேர் வச்சுட்டோம், இந்தியன் ஆயில், இந்தியன் பேங்க்னு பேர் வச்சுட்டோம். இப்ப என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஒரு லீகல் என்டிட்டி கொடுத்துட்டோம். இப்ப அது என்ன பண்ணும்னா அதுவே பணம் சம்பாதிக்கும், அதுவே ப்ராஃபிட் வச்சுக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா லாஸ் ஆகும். லாஸ் ஆனா என்ன பண்ணும்னா அதுவே நாளைக்கு அது மேல நீங்க கேஸ் போடலாம், இந்தியன் பேங்க் மேல கேஸ் போடலாம், எல்ஐசி மேல கேஸ் போடலாம். அது எல்ஐசி வந்து வாதம் அடிக்கும், ஆளை வச்சு வாதம் அடிக்கும். நஷ்டம் ஆச்சுன்னா கம்பெனி நஷ்டத்துல போவோம். டைரக்டரோ, மேனேஜிங் டைரக்டரோ, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரோ, ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டோ அவங்க வாங்குற பணத்தை பூரா வாங்கின்னு ஹாப்பியா வீட்டுக்கு போயினே இருப்பாங்க. அவங்களுக்கு இது சம்மந்தமே கிடையாது. ஒட்டி கடை வச்சிருந்தீங்க உத வாங்குவீங்க, ஏன்னா நீங்க ரெஸ்பான்சிபிள். இப்போ இந்தியன் பேங்க் வச்சுக்கிறீங்க, எல்ஐசி வச்சுக்கிறீங்க, நீங்க நாட் அட் ஆல் ரெஸ்பான்சிபிள். உங்க சம்பளம் பாட்டுக்கு வந்துனே இருக்கும், அது பாட்டுக்கு தனியா இருக்கும். அது லீகல் என்டிட்டி, அது பணம் சம்பாதிக்கும், அது பணம் லூஸ் பண்ணும். அப்ப இந்த மாதிரி ஒரு பொய்யை கிரியேட் பண்ணி விட்டோம். இதுக்கு ஆபீஸ்னு பேர் வச்சோம், இதை எல்லாரையும் நம்ப வச்சோம். அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு மனுஷன் எப்படி வருவான்,
காசு கொடுக்குறோம் சொல்லு. காசுன்னா என்னங்க? ஒன்றும் கிடையாது. பொருள் தான் நமக்கு தெரியும். காசுன்னா என்ன? கலர் பேப்பர் ரெடி. அப்புறம் என்ன கலர் பேப்பர்? நீ 50,000 வச்சுக்கோங்களேன், 60,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆபீஸுக்கு போனாங்க, 60,000 சம்பளம் வாங்கினாங்க. 2,000 ரூபாய் கலர் பேப்பர் அவன் கையில கொடுத்தான். நம்மளால 30 கலர் பேப்பருக்கு 30 நாள் வேலை செஞ்சுட்டு 30 கலர் பேப்பரை சந்தோஷமா வாங்கிக்கிறான். அது கலர் பேப்பரு. இந்தியாவில் இருக்கிற கலர் பேப்பரை எங்க கொண்டு போனீங்கன்னாலும் உதவாது. இந்தியாவில் இருக்கிற கலர் பேப்பரை குழந்தைகளை கொடுத்தீங்கன்னா அது கப்பல் பண்ணி விடும். அது கிச்சு போடும், பொம்மை பண்ணும். அந்த கலர் பேப்பருக்கு நகை பைசா மரியாதை கிடையாது. ஆனா நானே அதுக்கு 2,000 ரூபாய்னு பேர் வச்சேன். அதுக்கப்புறம் நான் அமெரிக்காக்காரன் ஒரு கலர் பேப்பர் கொண்டாந்தான், அதுக்கு பேர் டாலர்னு வச்சான். சரி, நான் ஒரு 50 கலர் பேப்பர், நீ ஒரு 50 கலர் பேப்பர், சரியா? இல்ல இல்ல, நான் ஒரு கலர் பேப்பர் கொடுப்பேன், நீ 84 கலர் பேப்பர் கொடுக்கணும்னு அவன் சொன்னான். ஆமான்னு நம்ம ஆளு ஒத்துக்கிட்டான். $1 84 கொடுக்குறோம். இதுவும் போய் இதையும் ஒத்துக்கணும். கலர் பேப்பரையும் ஒத்துக்கிட்டோம், ஆபீஸும் ஒத்துக்கிட்டோம். அவன் கொடுக்குற கலர் பேப்பருக்கு 30 நாள் போய் 8 மணி நேரம் 30 × 8 240 மணி நேரம் வேலை செய்யறோம்னு ஒத்துக்கிட்டோம். இந்த கலர் பேப்பரை கொண்டு போய் கடையில கொடுத்தா அவன் ஒரு மூட்டை அரிசி கொடுத்தான், பருப்பு கொடுத்தான், எண்ணெய் கொடுத்தான். அவனும் இந்த கலர் பேப்பரை ஒத்துக்கிட்டான். எல்லாமும் பொய். எல்லாரும் மனிதன் உருவாக்கிய, மனிதனே கிரியேட் பண்ண பொய் இமேஜரி. ஒண்ணுமே உண்மை கிடையாது. ஆபீஸும் உண்மை கிடையாது, கலர் பேப்பரும் உண்மை கிடையாது. எல்லாத்தையும் நாமளே நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன? ஒரு கொரில்லாவையும் ஒரு மனுஷனையும் ஒன்னா விட்டீங்கன்னா கொரில்லா ஒரே அடி கொண்டுவிடும். சிம்பான்சி மனுஷனை விட்டீங்கன்னா சண்டை போட்டு கொண்டுடும். எப்பவுமே சிம்பான்சி ஒன்னோட ஒண்ணு போட்டோம்னா சிம்பான்சி கொரில்லா வர்சஸ் மேன், தே ஆல்வேஸ் வின், மேன் நெவர் வின்ஸ். 10 கொரில்லா 10 மேன், கொரில்லா வின்ஸ். 100 கொரில்லா 100 மேன், கொரில்லா வின்ஸ். 1000 கொரில்லா 1000 மேன், கொரில்லா வின்ஸ். லட்சம் பேரு, 10 லட்சம் பேரு, 1 கோடி பேரு மனிதர்கள் கூட 1 கோடி கொரில்லா, மேன் ஆல்வேஸ் வின்ஸ். எப்படிடா 1 கோடி பேரை சேர்க்க முடியும்? எப்படி 1 லட்சம் பேரை சேர்க்க முடியும்? கொண்டா, ரிலிஜன் ஒண்ணு கொண்டா, ஜாதின்னு ஒண்ணு கொண்டா, மதம்னு ஒண்ணு கொண்டா, நாடுன்னு ஒண்ணு கொண்டா, கொள்கைன்னு ஒண்ணு கொண்டா. இதுக்கு பேர் கம்யூனிசம், இதுக்கு பேர் திராவிட இயக்கம், இதுக்கு பேர் இந்துத்துவா, இதுக்கு பேர் யூதர்களோட சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒண்ணு கொண்டாந்து விடு, ஒரு ஜாதியை கொண்டாந்து விடு, ஒரு மதத்தை கொண்டாந்து விடு, கடவுளை கொண்டா. என் கடவுள் வேற, உன் கடவுள் வேற, முஸ்லிம் வேற, இந்து வேற, கிறிஸ்தவம் வேற, புத்திஸ்ட் வேற, ஜெயின் வேற, என்ன யூதர்கள் வேற, எல்லாத்தையும் பிரிச்சு விடேன். அதுக்கப்புறம் நான் உன்னை விட பெரியவன் சொல்லி ஒரு கலவரத்தை உண்டாக்கேன். அதுக்கப்புறம் இது பேரை சொல்லி அவனை அடின், அவன் திருப்பி அடின், அவன் இன்னும் 4 பேரை சேர்த்து வச்சு திருப்பி அடி. இப்ப நாடு எங்கடா இருக்குது? மேல இருந்து பார்த்தா நாடே கிடையாது, சும்மா ரவுண்டா ஒண்ணு இருக்கும். நீலாம்சாங் கூட அதான் சொன்னாரு. மேல இருந்து பாக்குற போது என்ன தெரியுது? நல்லா இருக்குது சார், அழகா இருக்குது சார், எங்கேயுமே பார்டர் இல்ல சார் அப்படின்னாரு. பார்டர் யார் கிரியேட் பண்ணாங்க? நாங்க தான் கிரியேட் பண்ணோம். ஏன்? இப்ப இந்துக்கள் அப்படின்னா இன்னைய தேதிக்கு இந்தியால பாப்புலேஷன் 140 கோடியில 100 கோடிக்கு எடுத்துட்டு இந்துக்கள். 100 கோடி இந்துக்களை ஒன்னா சேர்ந்து பேசுறாங்களா? நான் பேசுறது தெலுங்கானுக்கு புரியாது, தெலுங்காரன் பேசுறது கேரளாக்கு புரியாது, கேரளா பேசுறது மகாராஷ்டிராக்கு புரியாது, மகாராஷ்டிரா பேசுறது பெங்காலிக்கு புரியாது, பெங்காலி பேசுறது உத்தரப்பிரதேசல புரியாது, உத்தரப்பிரதேசல புரியாது, பயாரிக்கு புரியாது. நாங்க எல்லாம் ஆனா இந்துக்கள், நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவோம். நாங்க இன்னொரு ஆளை போட்டு அடிப்போம். நாங்க எல்லாம் முஸ்லீம், நாங்க எல்லாம் கிறிஸ்துவர்கள், நாங்க எல்லாம் இன்னொரு ஆளை போட்டு அடிப்போம். அப்புறம் உக்ரைன் ஒரு நாடு வச்சுக்குவோம், ரஷ்யான்னு ஒரு நாடு வச்சுக்குவோம், போட்டு தள்ளுவோம். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஒண்ணு வச்சுக்கோம், பாலஸ்தீன் ஒண்ணு வச்சுக்கோம், போட்டு தள்ளுவோம். எப்படி முடியும்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க. நான் வேற, என் கும்பல் வேற, நான் நல்லவன், அவன் வேற, அவன் கும்பல் வேற, அவன் கெட்டவன். முடிஞ்சு. எப்படா நம்பினேன்? எல்லாம் ஒரே ஸ்பீசிஸ் தானே. நான் தான் சொன்னேன்ல, பிக் பேங்ல இருந்து ஆரம்பிச்சது, பாட்னில இருந்து ஆரம்பிச்சது, ஜுவாலஜில இருந்து ஆரம்பிச்சது, குரங்குல இருந்து ஆரம்பிச்சது. எல்லாம் குரங்குக்கு பிறந்தவங்க தானே. அப்புறம் எப்படி நீங்க இந்துவா ஆவீங்க, இல்ல இந்தியர்களா ஆவீங்க, இல்லைன்னா இந்த ஜாதியில இருப்பீங்க, அந்த ஜாதியில இது சரியில்லைன்னு சொல்லுவோம். நான் உங்களை தனியா குற்றம் சொல்லல. எல்லா மதத்தையும், எல்லா ஜாதியையும், எல்லா இனத்தையும் சேர்த்துன்னு சொல்ல வர்றேன். கருப்பு வெள்ளைன்னு சொன்னா, இல்ல பூர்ஷ்வா புரோலட்டாரியட்னு சொன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ப வைத்தார்கள். எல்லாரும் மனிதர்கள் மட்டும்தான் உண்மை. இந்த மாதிரி ஏராளம் போய் சொல்லி நம்ம ஊரை ஏமாத்த ஆரம்பிச்சோம். எல்லாரும் போய் சொல்லி கூட்டம் சேர்த்தோம். எல்லாருக்கும் போய் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு எல்லாரோடையும் சண்டை போட்டோம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ புதுசா கம்ப்யூட்டர் சிப் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். சாம் ஆல்ட்மன் ஒரு ஆள் வித்தை காமிச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. இது நிஜமாவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லதா? தெரியாது. என்ன ஆக போகுது? தெரியாது. அல்டிமேட்டா என்ன ஆக போகுதுன்னு 10 பேர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பியர் சாப்பிட்டுட்டு அவன் ஒரு முடிவு எடுக்க போறான். அவன் என்ன சொல்றானோ அதை தான் உலகம் பூரா கேட்க போகுது. அவங்க கண்ட்ரோல்குள்ள எல்லாமும் போகுது. யாரு அல்டிமேட்டா இந்த சிப் இண்டஸ்ட்ரி யார் கையில வச்சுக்கிறாங்களோ, டெக் இண்டஸ்ட்ரி யார் கையில வச்சிருக்காங்களோ, அவங்க வீடுக்குள்ள உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு உலகம் தெரியாது, அவங்களுக்கு மக்களை தெரியாது. ஆனா அவங்க கையில பவர் இருக்குது. அவங்க கையில இந்த மணி அப்படின்னு நாம உருவாக்கிய கரன்சி இருக்குது. அவங்க டெசிஷன் மேக்கர்ஸா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லா கலாட்டமும் பண்ண போறாங்க. இப்ப நமக்கு ஹியூமன் சஃபரிங்ஸை பத்தி நமக்கு தெரியாது.
மனிதர்கள் நிஜமாவே மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா அதுவும் தெரியாது. ஆணும் பெண்ணும் ஈக்குவல் தானா இல்ல நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ஒத்துக்க மாட்டோம், டயலாக் மட்டும் பேசுவோம், ஆனா ஒத்துக்கவே மாட்டோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாம இருக்கிறோம். கன்க்ளூஷன் ஏரியால இவர் சொல்றாரு, we remain unsure of our goals and we seem to be as discontent as ever. நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, நாம மகிழ்ச்சியாக இல்லை. We have advanced from canoes to galleys to steamships to space shuttles, but nobody knows where we are going. எங்க போறோம்னு நமக்கு தெரியல. We are more powerful than all the living beings, all the other living beings including human beings, but we have very little idea what to do with all this power அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹியூமன் seem to be more irresponsible than ever at all points of time. வரலாற்றிலேயே எடுத்தீங்கன்னா இது மாதிரி பொறுப்பற்ற மனிதர்களை நாம் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. We have become self-made gods with only the laws of physics to keep us company. லாஸ் ஆஃப் பிசிக்ஸ்னா திரும்ப அந்த எனர்ஜி, திரும்ப அந்த மேட்டரு, திரும்ப அந்த சிப்பு, திரும்ப அந்த டெக்னாலஜி, திரும்ப அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். We are creating a lot of havoc on the fellow animals and on the surrounding ecosystem, seeking little more than our own comfort and amusement, yet never finding real satisfaction. எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி நானும் மகிழ்ச்சியாக இல்லை. Is there anything more dangerous than dissatisfied and irresponsible gods who do not know what they want? நாம we have become dissatisfied gods, irresponsible gods, we do not know what we are going to do அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறார் இந்த புத்தகத்தை. நான் இங்கு நிறைவு செய்கிறேன். இதுக்கு என்ன நான் பதில் சொல்றதுன்னே தெரியல, என்ன அப்படி இது விளக்கம் தெரியல. ஒரு பெரிய திரைப்படம் ஓடி ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு பொழிவை கேட்டது கூட எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த புத்தகத்தில் இவ்வளவு சமாச்சாரம் இருக்கிறதுன்றது எங்களுக்கு ஒரு அற்புதமாக விளக்கினீர்கள். இதை பற்றி நிறைய பேர்கள் கையை உயர்த்திருக்கிறார்கள், அவர்கள் பேசுமாறு கேட்டு முதலில் சதாசிவம் ஐயா சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கிறேன். நான் கோவையிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா ப்ளீஸ். முத்தையா ராமநாதன், வணக்கம். சூப்பர் ஸ்பீச். ஏனென்றால் என்ன, நான் அந்த புத்தகத்தை படிச்சு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல இருக்கலாம். சேப்பியன்ஸ் படிச்சு, அப்புறம் ஹோமோ டியூஸும் படிச்சேன் ஆச்சுங்களா. அதனால எனக்கு அந்த ஹராரி மேல ஒரு பிடிப்பு உண்டு. அவர் பர்சனல் லைஃபை விட்டுருங்க, அவர் எழுத்து, அவர் சயின்ஸையும் சோசியாலஜியும் மிங்கிள் பண்ணி சொல்லுகின்ற அந்த விதம், அதில் அந்த சேப்பியன்ஸ் புக்கில் கூட சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து இந்த மரங்கள் எல்லாம் மனுஷன் கிரியேட் பண்ணாங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க இல்லையா. அதில் கூட சொல்லியிருப்பாரு, ஸ்பிரிச்சுவலிசம் இஸ் ஏ ஜேர்னி வேறஸ் ரிலிஜன் இஸ் ரிஜின்லாம் சொல்லியிருப்பாரு அவர். அதனால அவருடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப ஒரு புரட்சிகரமாக இருக்கும். அதில் இவ்வளவு மடமடன்னு ஒரு புத்தகத்தை சுருக்கி சொன்னீங்க பாருங்க, நான் அப்படியே மெய் மறந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இடையில ஒரு ரூம்ல வந்து சின்ன வேலை செய்ய வேண்டியிருந்தது, அப்போ கூட அதை கையில் எடுத்துக்கிட்டே தான் வந்து கேட்டே தான் வந்தேன் நான். அதனால தான் வீடியோவும் ஆடியோவும் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹோமோ டியூஸும் படிச்சிருக்கிறேன். அது மாதிரி கால் சாகனோட காஸ்மாஸ் இருக்கு. அதனால இதெல்லாம் படிச்சதுனால நான் பேசிக்கலா பயோடெக்னாலஜிஸ்ட் ஆச்சுங்களா. அதனால அந்த எவல்யூஷன் அது இதெல்லாம் படிச்ச இதெல்லாம் இருக்குது. அதனால இதை ரொம்ப நான் லைக் பண்ணேன். அதுவும் நீங்க இவ்வளவு வேகமா இவ்வளவு அற்புதமா தெளிவாகவும் இருந்தது. எனக்கு அதை படிச்சதுனாலையும் அந்த சப்ஜெக்டும் தெரிஞ்சதுனால நான் ரொம்ப லைக் பண்ணது. வாழ்த்துக்கள். நேரில் சந்திக்க முடிந்தால் சந்திப்போம். நன்றி 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 நன்றி. ஆமா, மல்லிகாமா சில வார்த்தைகள் பேசலாம். நன்றி ஐயா. சதாசிவம் ஐயாவிற்கு நன்றி. மல்லிகாமா சில வார்த்தைகள் பேசலாம். பேசலாமா? கேக்குதுமா, பேசலாம். நான் எப்பவுமே முத்தையா ராமநாதன் சாருடைய ஸ்பீச்ச வந்து ரசிச்சு கேட்கிற அவருடைய ரசிகை. அப்ப வந்து ஆனா எப்பவுமே நான் வந்து ராஜ்தானி மாதிரி, டெல்லி ராஜ்தானி மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட்ல தான் நான் போயிருக்கேன் நான் அவரோட பேச்சுகள் கேட்கும்போது. ஆனா இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சூப்பர் ஃபாஸ்டா இருந்தது. அதனால வந்து எல்லா விஷயங்களுமே வந்து புரியுற மாதிரி இருந்தது, தெளிவா எனக்கு கிரகிக்க முடிஞ்சது. ரொம்பவும் நன்றி. அருமையான ஸ்பீச். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயங்கள் வந்து நம்ம என்ன உலகத்துல இருக்கோம், நம்ம என்னவா இருக்கோம், இனி எப்படி போக போறோம், அப்போ நம்மளுடைய பிளான் என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய இந்த இன்ஃபர்மேஷன், நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில மேலும் மேலும் இந்த தளத்துல வந்து உங்களுடைய பேச்சு தொடரணும்.
ஒரு ஒரு மாசத்துல குறைஞ்சது 2 நீங்க கொடுக்கணும்னு நான் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். ராமநாதன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா, நன்றி நன்றி. அடுத்து நம்முடைய மங்கை அவர்கள் பேச தயாராக இருக்கிறார். அம்மா மங்கை பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். அருமையா இருந்தது சார். நான் இது வரைக்கும் இந்த ஸ்பீச்ல மட்டும் 3 தடவை உங்ககிட்ட தலைப்பா கேட்டிருக்கேன். ஆனா சலிப்பே தட்டுறது இல்ல. அவ்வளவு அருமையா இருக்கு. நான் புக்கு வாங்கி வச்சிருக்கிறேன், படிக்கலாம். இன்னும் படிக்கல. ஆனா நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல கடகட கடன்னு A to Z எல்லாமே சொல்லிட்டீங்க சார். அவ்வளவு தெளிவா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது சார். சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா. தேவராஜ் சில வார்த்தைகள் பேசலாம் சார். ஐயா மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஐயா மைக் நீங்களே ஆஃப் பண்ணிக்கிட்டீங்க. முத்தையா சாருக்கு ஹராரி சார் வந்து ஃப்ரெண்டு போல இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அதுவும் பாருங்க, ஒரு ஜெயகாந்தனுடைய ஒரு சிறுகதையோ புதுமைப்பித்தோட சிறுகதை சொல்றது ரொம்ப ஈஸி. அவருடைய கதைகள் அத்தனையும் கூட நம்ம சொல்லிடலாம். ஆனா ஹராரி எழுதினது இப்படி சொல்றது இருக்கு பாருங்க, அடே அப்பா. அதுவும் நம்ம நடிகர்களுக்கெல்லாம் மாஸ்கோ ஸ்டானிஸ்லவஸ்கியோட சிஸ்டம் தான் வழிகாட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம முத்தையா சாருக்கு பாடி லாங்குவேஜுக்கு நம்ம வழிகாட்டவே வேண்டாம், அவரே எல்லாம். அதாவது ஒரு ஒரு யானைய சொல்றாருன்னா அவருடைய கை 2 உயர்ந்து நிற்கும். அதாவது அப்புறம் அரேபியா ரஷ்யாலாம் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்வால்வோட சேர்த்து ரொம்ப சொல்றாரு. 2வது, இந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை, அதாவது ஒரு வால்மீகியோட ஒரு மகாபாரத்தையோ அல்லது ஒரு வியாசரோட ஒரு ராமாயணத்தை சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் சரளமா, அதாவது ஆற்றோட்டம் மாதிரி சும்மா ஊட்டியில ஆரம்பிச்சா எப்படி ஒரு ஆறு வந்து மேட்டுப்பாளையம் வரல வருதோ அது மாதிரி சும்மா ஓப்பன் அண்ட் இன்ஃபார்ம் தான். அந்த மாதிரி ஒரு இது சொல்றது வந்து ரொம்ப அதிசயம் சார். அதாவது நீங்க வந்து இந்த ஒரு இதோட இல்ல, இன்னும் நீங்க சொல்லணும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற இந்த சேமிப்பு இருக்கு பாருங்க, ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கது. ஒரு ஹியூமன் பீயிங்ஸோட சரித்திரத்தை இப்படி தொகுத்து சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்துல நீங்க ஒரு PhD வாங்கிடுவீங்க போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. 2வது, உங்ககிட்ட இருக்கிற ஒரு நாங்க ரொம்ப அதிசயமா பாக்குறது, உங்க பேக்ரவுண்டும் லைப்ரரி, உங்க கையும் ஒரு லைப்ரரி. அதாவது இத்தனை நாள் ஒரு புக்கை தான் காட்டி பேசுறது ஆட்களை நாங்க பார்த்திருக்கோம். 7-8 புக்கையும் ஒரே கையில வச்சுக்கிட்டு சொல்ற முதல் ஆள் நீங்க தான். பேக்ரவுண்ட்ல புக்ஸ் இருக்கிறது நாங்க பார்த்திருக்கோம். அந்த பேக்ரவுண்ட் புக்ஸோட கையிலையும் ஒரு லைப்ரரியை வச்சுக்கிட்டு அத்தனையும் மிஸ் பண்ணாம சொன்ன ஒரு பெருமை வந்து உங்களுக்கு இருக்கு. இத வந்து செலக்ட் பண்ண குணா சாருக்கு ரொம்ப நன்றி. இல்லைங்க, இது நான் செலக்ட் பண்ணல, ஐயாவே செலக்ட் பண்ணது. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து ஐயா தான் செலக்ட் பண்ணாரு. அந்த புத்தகத்தின் தலைப்பு கேட்ட உடனே எனக்கு வாவ், இதுதான் இந்த வாரம் கேட்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இது வந்து பெரிய புத்தகம், அது வந்து ஒரு மிகப்பெரிய புத்தகம். அது வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கே அது சலிப்பு தட்டும். ஆனா இது இந்த 500 பக்கத்தை வந்து நம்ம 30 நிமிஷம் கேட்கறது எவ்வளவு பெரிய சுகமான விஷயம். அதுவும் இன்னொருத்தர் சொல்ல கேட்டு இன்னும் கேட்கறது அதை விட சுகமான விஷயம். ரொம்ப நன்றி ஐயா, அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்ணனையா சில வார்த்தைகள் பேசலாம். கண்ணனையா சில வார்த்தைகள் பேசலாம். வணக்கம். உங்களுடைய பேச்சு வந்து மிக அருமையாக இருந்தது. என்னை பொறுத்தவரையிலும் விஞ்ஞானத்துக்கும் எனக்கும் மிக தூரம் அதிகம். நான் வந்து பொறியியலை சார்ந்தவன். நான் படித்ததும் வந்து மின்சாரத்தை பற்றி. ஆனால் நீங்கள் சொன்னது வந்து சொன்ன விதம், நீங்க வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு AI வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப பேசப்படுவது எங்க பார்த்தாலும் AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். என் பேரன் கூட அதான் படிச்சுட்டு இருக்கிறாரு. பட் இதுதான் உலகத்தை ஆள போகுது அப்படிங்கறது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா அது எப்படி எல்லாம் வந்தது அப்படிங்கறத ரொம்ப அருமையா விளக்கி இருந்தீங்க. அதுலயும் பெண் அடிமை அப்படின்னு இவங்க எல்லாம் பேசி இப்ப எப்படியோ பெண் சுதந்திரம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அது தவறு. பெண் பாதுகாப்பு அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு சொல்லித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
பெண்ணுடைய உதிரப்போக்கினால் அது மிருகங்கள் வாடையை ருசித்து பெண்களை அடித்து சாப்பிட்டது, ஆதலால் பெண்களை குகைக்குள் பாதுகாத்து கொண்டான் மனிதன் அப்படின்னு சொல்லும் போது அது பெண் அடிமை அல்ல, பெண் பாதுகாப்பு அப்படிங்கறத இப்ப என்னால உணர முடியுது. புதிதாக ஒன்றை உங்களிடம் கற்றுக்கொண்டதற்காக உங்களுக்கு ஒரு தனியான நன்றியை சொல்கிறேன். மிக்க அருமை. உங்கள் பணி தொடரட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி ஐயா, நன்றி. செல்வராஜ் ஐயா எடுத்தது என்னுடைய தலையிலிருந்து வரல, அதனால நன்றி இவருக்கு சொல்லணும். நன்றி. நீங்க நன்றி ஐயா. செல்வராஜ் சில வார்த்தைக்கு பேசலாம். சொல்லலைன்னா அவர் எனக்கு சொல்ல மாட்டார். வணக்கம். வணக்கம் சார். ஐயா முத்தையா அவர்கள் பேசியது ஒரு தொழில் நிபுணர், உலகம் பாதிக்காத அவருக்கு தெரிஞ்சிருக்கும். உலகம் இருந்து இன்றைக்கு வரையிலும் மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி அழகாக கூறினார். அதை விட அவர் கூறுவதை விட எவ்வளவு வேகமாக தெளிவாக அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கி, ஆனா குணா சொன்ன மாதிரி நம்மளால படிச்சா கூட இவ்வளவு சீக்கிரம் அதை படிச்சு புரிஞ்சிருக்க முடியாது. இவ்வளவு எளிமையாக எங்களை புரிய வைத்ததுக்கு நன்றி. எனக்கு ஒரே ஒரு நினைவு தான், வேறொன்றும் இல்லை. நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது நான் தொல்லியலை படித்தேன். ஆகவே இந்த தொல்பொருளை எங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது உலகம் எவ்வாறு ஆரம்பித்தது, மலை எப்படி உருவானது, ஆறு எப்படி உருவானது, மனிதன் எப்படி, ஒவ்வொரு புழு பூச்சிகளும் எப்படி உருவானது, அந்த மனிதன் எவ்வாறு தன்னுடைய வேட்டை தொழிலை ஆரம்பித்தான், மனிதன் எப்படி வளர்ந்தான் என்று ஒவ்வொன்றையும் நான் அப்பொழுது எனக்கு எங்களுடைய பேராசிரியர்கள் சொல்லி கொடுத்தது எனக்கு அப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டே நான் வர்றேன். நான் நீங்க சொல்லவே மனித இனம் எப்படி வளர்ந்தது, குழு கூட்டமாக வளர்ந்தது இதில். ஆனா எனக்கு ஒரே ஒரு கருத்து மாத்திரம் அதுல சற்று வேறுபாடாக இருக்கிறது. என்னவென்றால், பெண்ணை அவர்களுடைய உடலமைப்பு காரணமாக அவர்கள் வீட்டிலே இருக்க வைத்தார்கள், அந்த குகையிலே வைக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து மாத்திரம் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏனென்றால் பெண்தான் இந்த உலகத்திலேயே அனைத்து சக்தியை விட அதிக சக்தி வாய்ந்தவளாக திகழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் உலகத்திலே முதல் விவசாயத்தை கையில் எடுத்தவளும் பெண்தான். எனவே பெண் அனைத்து வகையிலுமே உயர்ந்துதான் நின்று பல உருவாக்கங்களை அவள் செய்திருக்கிறாள். ஆகவேதான் இன்றைக்கும் தாய் தெய்வ வழிபாடு என்பது ஒரு தலை சிறந்த வழிபாடாக நாம் இன்றைக்கும் அணுகுகிறோம். ஏனென்றால் அவள் ஒருத்திக்கு மட்டுமே இனப்பெருக்கத்திற்கு உரியவளாக கருதப்படுவதால் அவளை ஒரு கடவுளாகவே கூட கருதுகிறார்கள். அந்த மாதிரி இவர்களை ஒரு அடைத்து வைத்த மாதிரி சொன்ன கருத்து எனக்கு அவ்வளவாக ஏற்படுவதில்லை. ஆனா அதில் எப்படி இருக்கிறது என்பது தெரியவில்லை. அந்த ஒன்றுதான மற்ற விதத்திலே அனைத்துமே எனக்கு மிகவும் சுகப்பட இருந்தது, ரொம்ப நன்றாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி. மல்லிகா அம்மா சில கருத்துக்கள் பேசலாம். ஐயா, நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். ஒண்ணு குறுக்கிடலாம் இல்லாம நீங்க பேசலாம் ப்ளீஸ். ஓகே. இல்ல, நான் அவங்க அதாவது பெண்களுடைய உடல்நிலை காரணமாக அவர்களுக்கு ஆபத்து வெளியிலிருந்து மிருகங்களிடந்தும் ஏற்பட்டதால் அவர்களை ஒரு பாதுகாப்பு கொடுத்தார்கள் என்று மட்டும்தான் அதனுடைய அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஐயா, நன்றி ஐயா, வணக்கம், வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து சிவகணி. சார், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் போல சாரோட உரை சொல்லவே வேண்டாம் சார். வாங்க பேசுங்க, கேக்குது, தொடர்ந்து பேசுங்கம்மா ப்ளீஸ். ஓகே சார், உங்களுடைய உரை ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். கேட்டுட்டே இருக்கலாம் போலதான் இருந்தது. மங்கை மேடம் சொன்ன மாதிரி எத்தனை தடவை கேட்டாலும் கேட்டுட்டே இருக்கலாம் போலதான் சார் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கும் இந்த புக்கை பத்தி ஏதோ புதுசா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் இதெல்லாம் படிச்சது இல்ல, படிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. சோ செவிச்செல்வம் மூலமா நீங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்டு பயன்படுறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி 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 அம்மா, நன்றி நன்றி. வாசியம்மா இணைப்புல இருந்தா சில வார்த்தைகள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு முத்தையா ராமநாதன் அவர்கள் முத்தாக அவருடைய சொற்கள் இருந்தன, அவருடைய எண்ணங்கள், அவருடைய வெளிப்பாடுகள் மிக மிக அருமை. அதிலும் முக்கியமா இந்த புத்தகத்தை திருமதி நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கேன்.
ஆனா படிச்சா கூட என்னால இந்த அளவு புரிந்து கொள்ள முடியவில்லை. தமிழ்ல தான், அதுக்காகத்தான் தமிழ் புக்கவே வாங்கினேன். ஆனா கூட என்னால் முழுதாக புரிந்து கொள்ள முடியலையே, உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க அதை அழகா தெளிவா அத 0ல இருந்து 100 வரைக்கும் முழுமையான கருத்துக்களை, ஏன்னா அவ்வளவு பெரிய புத்தகத்தை இந்த அளவு சுருக்கி சொல்ல யாராலையும் முடியாது. மிக அருமையா சொன்னீங்க. இது வந்து மிக அதாவது சுருக்கமானவர்களா எதுங்க இருக்குங்கம்மா. இது அது பிரீஃப் ஹிஸ்டரி தான் அதுல போட்டிருக்கு. ஐயா அதையே பிரீஃப் ஆக்கிட்டாரு. ஆமா, அதுதான் அதுதான் அதுல ஆச்சரியமான அவங்க சொன்னது ஆச்சரியம். பிரீஃப் ஹிஸ்டரிமா, அதையும் சுருக்கிட்டாரு ஐயா. ரொம்ப சிரிக்கிற அதுல, ஆனா எந்த பாயிண்ட்டும் விடப்படல. அதுதான் ஆச்சரியம். இல்ல ஆட்டத்துல இருந்து பயாலஜி, ஜுவாலஜி, ஆந்த்ரோபாலஜி, அடா 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 ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டாந்து இப்ப மனித சமூகம் எப்படி இருக்குது, எந்த கேடுகட்ட நிலையில இருக்கிறோம், இனி என்ன ஆக போகுது, எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா மனசை திறந்து சொன்னீங்க. உண்மையிலே இப்பதான் எனக்கு அந்த புத்தகத்தை இனிமே படிச்சேன்னா புரியும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை படிச்சேன்னா நிச்சயமா புரியும். அந்த வகையில் வாய்ப்பு தந்த இந்த தமிழ் அமுது நிகழ்ச்சிக்கும் தங்களுடைய திறமைக்கும் மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். ஆனா இந்த இஸ்ரேல்ல இருந்து அவர் பேசுறாருங்கிறது நினைக்கும் போது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இப்ப இஸ்ரேல்ல இருந்து இவர் பேசுறாரு, இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு, ஒரு வியப்பில் ஆழ்த்துக்கிறது. ஏனென்றால் அங்கதான் இப்ப சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. அவன் 10,000 பேர் சொல்றான், அவன் 50,000 பேர் கொள்றான். இது எப்படி மனுஷங்களை வந்து ஒரு ஜீனோசைடில நடந்துட்டு இருக்குது? இது எப்படி அவங்க எப்படி இதை அனுமதிக்கிறாங்க? இப்போ உலக அமைப்பு ஐநா அமைப்பே வந்து இந்த மாதிரி இதுல தடுக்கிறதுக்கு தான் நம்ம இருக்குன்னு சொல்றோம். பட் இவன் அவனை போடுறான். இது எப்படி நடக்குன்னு தெரியல. அந்த இடத்துல இவர் இருந்து பிறந்திருக்காரு, இவர் வந்து அந்த மாதிரி அற்புதமாக சொல்றாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ராஜரத்னமையா சில வார்த்தைகள் பேசலாம். முத்தையா ராமநாதன் சார் அவர்களுக்கு உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலா முத்தையா ராமநாதன் சார் வந்து இந்த புஸ்தகத்தை வந்து நான் ஏற்கனவே ஒரு ஓராண்டு காலத்துக்கு முன்னால் இந்த புஸ்தகத்தை படித்திருக்கிறேன். ஆங்கிலத்துல தான் படித்தேன் நான். ஸோ அதை வந்து அதோடைய அந்த சுருக்கத்தை வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆதாம் ஏவாள் ஆரம்பிச்சு இன்றைக்கு மனித வளம் எந்த லெவல்ல இருக்குங்கிறத வரைக்கும் ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. உண்மையிலே அந்த எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட் அப்படிங்கிறது வந்து மேன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எடுத்துரைத்த விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு, புரியும்படி இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். வேறு யாராவது பேச வேண்டும் என்று விரும்பினால் பேசலாம். ஏறக்குறைய நம்ம தளத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பேசிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கூட ஆட் ஆன் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. பெண் வந்து ப்ளீடிங்னால உள்ள கொண்டாந்து வச்சுட்டாங்க. அவ எப்ப ப்ளீடிங் ஆரம்பிக்குதுன்னு சொல்ல மாட்டா, எப்ப முடியுதுன்னு அவளுக்கு தெரியாது. அப்போ வனவிலங்கு வருவதனால வேட்டைக்கு போன ஆளு கொண்டு போய் பண்ண பாதுகாப்பா அவன் குகைக்குள்ள விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, பேசாம நீயே அங்க இருன்னு சொல்லிட்டான். அவ குகைக்குள்ளேயே இருந்ததுனால அவளுக்கு உடல் வலிமை ரொம்ப இல்லாம போச்சு, உடம்பு சாஃப்ட் ஆயிடுச்சு. அவன் ஹைட்டு 5-5.5 அடிக்குள்ள நின்றுச்சு, வெயிட்டு 50-60-70 கிலோக்குள்ள நின்றுச்சு. மேன் வெளியில போனதுனால அவன் இன்னும் கொஞ்சம் உயரமானா, வேட்டையாடினதுனால அவனுக்கு வலிமை அதிகமாச்சு, ஸ்கின்னு டைட் ஆச்சு, போனு ஸ்ட்ராங் ஆச்சு, அவனுடைய சதைகள் எல்லாம் மசில்ஸ் எல்லாம் பில்டப் ஆச்சு, அவன் இன்னும் கொஞ்சம் டார்க்கா மாறினா. அந்த வேட்டையாடுற போது அதனுடைய கண்ணை பார்த்தா, உணர்வை பார்த்தா அவனால வேட்டையாட முடியாது. அதனால உணர்வுகளை கட்டுப்படுத்தினா. இவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா, குழந்தைக்கு பால் கொடுத்தா, குழந்தைய பார்த்துக்கிட்டா, ஆடு கோழி எல்லாம் மேய்க்க ஆரம்பிச்சா. அதனால இவ உணர்வுகள் பாசத்தோடயே இருந்ததுனால, எப்பவுமே இவ உணர்வுகளோட இருந்தா, அவன் உணர்வுகளை கட் பண்ணாதான் கொலை பண்ணி ஹண்ட் பண்ண முடியும்னால அவன் உணர்வுகளை டோட்டலாவே கட் பண்ணிட்டு தாட் ப்ராசஸை வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால மேன்